ஓகே. நாம இப்போ இ-வே பில் வந்து எப்படி ஜெனரேட் பண்றது நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலன்றத பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த இ-வே பில்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இ-வே பில் வந்து ஜெனரேட் நியூ ஓகேங்களா? ஸோ வந்து ஜெனரேட் நியூனா என்னன்னா, நீங்க இப்போ நியூவா ஏதாவது ஒரு இ-வே பில் வந்து ஜெனரேட் பண்றீங்க புதுசா அப்படின்னா, நீங்க இந்த ஜெனரேட் நியூ ஆப்ஷன் நீங்க வந்து போணும். ஓகேங்களா? அப்போ நீங்க போய் இந்த டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணணும். இது லாஸ்ட்டா நான் உங்களுக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு ஒரு பில் வந்து ஜெனரேட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் பல்க். ஸோ இப்போ நீங்க பல்க்கா நீங்க வந்து இ-வே பில் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்டேட் பார்ட் பி வெஹிக்கிள் ஓகேங்களா? ஸோ இ-வே பில்லோட ஃபார்மட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். பார்ட் ஏ அண்ட் வந்து பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தி ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வில் பி தேர். நீங்க வந்து என்ன டாக்ஸ் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்றீங்க, அதோட டீடைல்ஸ், உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ், ரெசிபியன்ட் டீடைல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் பார்ட் பி வில் கண்டெயின் டீடைல்ஸ் அபவுட் த கன்வேயன்ஸ் ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து என்ன இப்போ பார்ட் பி இப்போ சப்போஸ் வந்து நீங்க வந்து வைல் ஜெனரேட்டிங் இ-வே பில் நீங்க பார்ட் பி ஃபில் பண்ணாதான் உங்களால இ-வே பில் ஜெனரேட் பண்ண முடியும். பட் ஆஃப்டர் இ-வே பில் ஜெனரேஷன் நீங்க மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது ட்ரக் பிரேக் டவுன் ஆயிருச்சு. நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் மாத்துறீங்க அப்படின்னா, அப்போ அந்த வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ண நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னது பல்க்ல அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் வெஹிக்கிள் பல்க். நெக்ஸ்ட் சேஞ்ச் டு மல்டி வெஹிக்கிள் அப்படின்னா உங்களுக்கு என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து ஒரு மெஷின் நீங்க சப்போஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. ஒரு ட்ரக்ல உங்களால பண்ண முடியல. அப்போ மல்டிபிள் ட்ரக்ஸ்ல சைமல்டேனியஸா நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. அந்த மெஷின வந்து நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி. அப்போ வந்து யூ ஆர் ரைசிங் அஸ் ஒன்லி சிங்கிள் இன்வாய்ஸ் பட் கன்சைன்மென்ட் வந்து 3 டிஃபரண்ட் ட்ரக்ஸ்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா, அப்போ இந்த சேஞ்ச் டு மல்டி வெஹிக்கிள் ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து வேலிடிட்டி. ஜெனரலி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இ-வே பில் வேலிடிட்டி வந்து பேஸ்ட் ஆன் வந்து டிஸ்டன்ஸ் தான். அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். அதே வந்து உங்களுக்கு வந்து பின்கோட் வச்சு உங்களுக்கு வந்து இ-வே பில் ஜெனரேட் பண்ணும்போது கால்குலேட் பண்ணும். பட் வந்து நீங்க மேனுவலாவும் அந்த டிஸ்டன்ஸ நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ பொறுத்து உங்களுக்கு வந்து அதோட வேலிடிட்டி இ-வே பில் வேலிடிட்டி இருக்கும். அப் டு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒன் டே வேலிடிட்டி. இப்போ ஃபார் எவ்ரி அடிஷனல் 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒன் டே வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க சப்போஸ் வந்து உங்க ட்ரக் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, அப்போ நீங்க வந்து இ-வே பில் வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் இடபிள்யூபி டிரான்ஸ்போர்ட்டர் ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட்டர் டீடைல்ஸ் ஏதாவது நீங்க வந்து அப்டேட் பண்ணணும்னா, அப்போ நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பல்க்ல நீங்க அப்டேட் பண்ணனும் நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேன்சல். நீங்க ஏதாவது இ-வே பில் வந்து கேன்சல் பண்ணனும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பிரிண்ட். நீங்க வந்து பிரிண்ட் பண்ணனும் இ-வே பில்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கன்சாலிடேட்டட் இ-வே பில் ஓகேங்களா? ஸோ கன்சாலிடேட்டட் இ-வே பில்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்றான், ஒரே ட்ரக்ல 3 கன்சைன்மென்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்குறான். 3 டிஃபரண்ட் சப்ளையர்ஸ் இருக்காங்க. சப்ளையர் ஏ, சப்ளையர் பி, சப்ளையர் சி 3 பேத்துக்கும் 3 டிஃபரண்ட் கன்சைன்மென்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றான். ஓகேங்களா? சப்போஸ் சப்ளையர் ஏக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் பண்றான். சப்ளையர் பிக்கு இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்றான். சப்ளையர் சிக்கு மெஷின்ஸ் பார்ட்ஸ்லாம் அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரே ட்ரக்ல அவன் வந்து அனுப்பணும்னு பார்க்குறான். அப்போ வந்து அவன் வந்து ஒவ்வொரு கன்சைன்மென்ட்டுக்கும் ஒவ்வொரு இ-வே பில் வந்து ஜெனரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இங்க 3 கன்சைன்மென்ட்க்கு 3 இ-வே பில்ல நீ வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் கன்சாலிடேட்டட் இ-வே பில் ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பல்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பல்க்கா நீங்க வந்து ஜெனரேட் பண்ணா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்க்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டூ ரிஜெக்ட் எனி எனி இ-வே பில் நீங்க இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிப்போர்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இ-வே பில் ரிப்போர்ட்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ். ஸோ இப்போ நீங்க வந்து இ-வே பில் உங்க லாகின்ல ஜெனரேட் பண்ணி, நீங்க வந்து சென்ட் பண்ண கூட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த அ ரிப்போர்ட்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரம் டேட் டூ டேட் குடுத்து, அப்போ நீங்க வந்து என்னென்ன இ-வே பில்ஸ் வந்து நீங்க அவுட்வர்ட் சப்ளைக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ திஸ் டேட்டா யூ கேன் கம்பேர் வித் யுவர் சேல்ஸ் டேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் சப்ளைஸ். உங்களுக்கு யார் வந்து கூட்ஸ் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு இ-வே பில் ஜெனரேட் பண்ணி கூட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்றத நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர வந்து இதோட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் இ-வே பில்ஸ் ஜெனரேட்டட் பை மீ. நீங்க என்னென்ன கன்சாலிடேட்டட் இ-வே பில் ஜெனரேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் எடுத்துக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் டேட் குடுத்து எடுத்துக்கலாம். நீங்க கேன்சல் பண்ண இ-வே பில்ஸ் லிஸ்ட். அதே மாரி நீங்க
ரிஜெக்ட் பண்ண இவேபிள்ஸ் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் இங்க. அதுக்கப்புறம் உங்க வந்து எக்ஸ்பைர்ட் இவேபிள்ஸ் ஓகேங்களா. சப்போஸ் வந்து கூட்ஸ் ஆர் ஸ்டில் இன் டிரான்சிட் பட் த இவேபிள்ஸ் அபவுட் எக்ஸ்பயர்னா அந்த லிஸ்ட் நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதர் இவேபிள் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பை அதர்ஸ். ஸோ உங்கள் சப்ளையர் வந்து உங்கள் லாகின் ஜிஎஸ்சி ரெசிபியண்ட்டாக வச்சு ஜென்ரேட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண இவேபிள்ஸ் லிஸ்ட் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ரிஜெக்டட் இவேபிள் பை அதர்ஸ். இப்போ நீங்கள் வந்து இவேபிள் ஜென்ரேட் பண்ணதை வந்து அதர் பார்ட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இவேபிள்ஸ் எல்லாம் இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது நம்ம இவேபிள் லாகின்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இது இந்த ஆப்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து ஃபார் த பாஸ்ட் 7 days ஆக்டிவிட்டீஸ் இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன இவேபிள்ஸ் இப்போ இவேபிள் ஜென்ரேட்டட் பை மீனா நீங்கள் என்னென்ன இவேபிள்ஸ் நீங்கள் வந்து ஃபார் த பாஸ்ட் 7 days ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னு வித் டேட் மென்ஷன் பண்ணி அந்த கவுண்ட் எவ்வளோ நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்கன்னு கவுண்ட் மட்டும்தான் இருக்கும். 2னா 2 1 அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட் தான் இங்கே உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேட் நியூ போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் சப்ளைஸ். ஸோ அவுட்புட் சப்ளைல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ வந்து உங்களோட வந்து நீங்கள் வந்து சப்ளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ 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 இப்போ வந்து அவுட்புட்ஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் சூஸ் வந்து சப்ளை ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா யூ கேன் சூஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாப் ஒர்க் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டாக்ஸ் டாக்குமெண்ட் ஷுட் பி அக்கமடேட் வந்து டெலிவரி சலான் தான். ஸோ அந்த வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. உங்களுக்கு வந்து டெலிவரி சலான் உங்களுக்கு வந்து லாக் ஆயிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்கேடி அண்ட் வந்து சிகேடி லாட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க செமி நாக் டவுன் கண்டிஷன் ஆர் வந்து கம்ப்ளீட் நாக் டவுன் கண்டிஷனில் கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஒரு மெஷின் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. பட் வந்து ஒரு சிங்கிள் ட்ரக்ல உங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் டிஸ்மேண்டிலிங் தட் மெஷின். நீங்க நாக் டவுன் கண்டிஷன் டிஸ்மேண்டில் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ்ல. ஸோ அப்போ வந்து அகைன் சிங்கிள் இன்வாய்ஸ் அண்ட் 1 இவேபிள் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் லாட்ஸ்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். சிங்கிள் கன்சியூமர் மல்டிபிள் லாட்ஸ்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெசிபியன்ட் நாட் நோன் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ரெசிபியன்ட் வந்து இப்போ சப்போஸ் வந்து யூ ஆர் சென்டிங் யூ ஆர் அ சாரி மேனுஃபேக்சரர் ஓகேங்களா. நீங்க சாரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு எக்ஸிபிஷனுக்கு நீங்க வந்து சென்ட் பண்றீங்க. அப்போ வந்து அந்த டைம் ஆஃப் டிஸ்பேச் ஆஃப் சாரீஸ் வந்து உங்க கூட்ஸ் நீங்க அனுப்பும்போது சேல் ஹஸ் நாட் இட் ஹேப்பன்ட் கரெக்ட்டுங்களா. ரெசிபியன்ட் யாருன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. சேலே நடக்கல. கூட்ஸ் ஸ்டில் பிலாங் டு யூ. உங்க ஓனர்ஷிப் தான் கூட்ஸ் உங்க ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. ஸோ ரெசிபியன்ட் நாட் நோன் ஆப்ஷன் இந்த கேஸ்ல நீங்க டிக் பண்ணீங்கன்னா your GSAN will be auto populated in recipient GSN also. So temporary at the time of dispatch வந்து e-waybill-க்கு வந்து என்னன்னா supplier and the recipient GSN will be same ஓகேங்களா. ஃபியூச்சர்ல நீங்க வந்து when the actual sale happens you can raise a tax invoice ஓகேங்களா. for own use நீங்க own use-க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களோட supplier recipient GSN ஒண்ணா இருக்கும். சேம் எக்ஸிபிஷன் பார்ட்ஸ்னாலும் supplier GSN ரெசிபியன்ட் ஒன்றா இருக்கும். ஏன்னா சேம் லாஜிக் தான். ஏன்னா அந்த டைம் ஆஃப் டிஸ்பேச் சேலே வந்து நடக்கல. ஃபியூச்சரில் வந்து சேல் ஆகும். எக்ஸாம்பிள் கூட்ஸ் சென்ட் ஆன் வந்து அப்ரூவல் பேசிஸ் அந்த மாதிரியெல்லாம் ஃபியூச்சரில் தானே உங்களுக்கு சேல் நடக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டில் கூட்ஸ் பிலாங் டு யூ. அதனால வந்து டெம்பரரியாக உங்களுக்கு வந்து என்னன்னா இவங்க ரெசிபியன்ட் GSN ரெசிபியன்ட் டீட்டெயில்ஸில் வருது. நெக்ஸ்ட் லைன் சேல்ஸ். ஸோ லைன் சேல்ஸ்னால் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து வேனில் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு யூஆர் வந்து பேக்கரி ஓனர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிப்ஸு பிஸ்கட்ஸ் அந்த மாதிரிலாம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் வேனில் ஏற்றி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து அந்த டைம் ஆஃப் டிஸ்பேச் அந்த டைம் ஆஃப் கூட்ஸ் டிஸ்பேச் வந்து உங்களுக்கு கஸ்டமர் யாருன்னு தெரியாது. ரெசிபியன்ட் நாட் நோன் சேல் நாட் இட் ஹேப்பன்டு. ஸோ கூட்ஸ் ஸ்டில் பிலாங் டு யூ ஓகேங்களா. ஸோ டெம்பரரியா ஃபார் அந்த டைம் ஆஃப் டிஸ்பேச் இ-waybill ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து பில் டு வந்து உங்களோட ரெசிபியன்ட் GSN வந்துருது ஓகேங்களா. அதர்ஸில் வந்து என்ன இப்போ வந்து யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் இஃப் தேர் இஸ் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் ஸ்டாக் வந்து பிட்வீன் பிரான்ச்சஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அதர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே.
ஸோ தென் இங்க வந்து உங்களோட இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ இன்வார்ட் சப்ளை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இன்வார்ட் சப்ளைன்னு என்னன்னா இஃப் கூட்ஸ் ஆர் டெலிவர்ட் டு யூ உங்களுக்கு கூட்ஸ் வருதுன்னா யூ ஹேவ் டு சூஸ் வந்து இன்வார்ட் சப்ளை பர்ச்சேஸ் ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ வந்து என்னது அப்போ என்னது இந்த இன் கேஸ் ஆஃப் இன்வார்ட் சப்ளை யூ ஆர் த ரெசிபியன்ட். ஸோ உங்களோட ஜிஎஸ்டிஎன் வந்து ரெசிபியன்ட் டீடைல்ஸ்ல ஃபில்அப் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அவுட்பட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்பட்ல சப்ளை அனுப்புறேன் நான். சப்ளைல நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் வச்சு நான் சப்ளை அனுப்புறேன். என்னோட டாக்குமெண்ட் நம்பர் வந்து நான் இங்க வந்து டைப் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் டேட் வந்து நீங்க போட்டுக்கோங்க 15/5 இருக்கட்டும். அண்ட் வந்து ரெகுலரே சூஸ் பண்ணிக்கிறேன். பில் டு ஷிப்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களோட சப்ளையர் வந்து சென்னை ஒரு வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வைக்கிறாங்க ஆர்டர் ஆஃப் கூட்ஸ் போடுறாங்க. என்ன சொல்றாங்க டைரக்டா கூட்ஸை வந்து நீங்க கேரளால வந்து டெலிவர் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க சப்ளையர் சென்னை யூ வில் ரைஸ் இன்வாய்ஸ் டு த ஹெட் ஆஃபீஸ் இன் கோயம்புத்தூர் கரெக்ட்டுங்களா. பட் த bill to will be to Coimbatore head office and the ship to the goods will be actually shipped to Kerala branch office ஓகேங்களா. ஸோ அதுதான் bill to ship to மாடல். நான் இங்க வந்து ரெகுலர் மாடலே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெகுலர் மாடல்ல இது இருக்கு ஓகேங்களா. இப்போ ஜிஎஸ்டிஎன் வந்து ஒரு ரெசிபியன் ஜிஎஸ்டிஎன் ஒரு வேலிட் ஜிஎஸ்டிஎன் எனக்கு வேணும். ஸோ நான் ஒரு வேலிட் ஜிஎஸ்டிஎன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேலிட் ஜிஎஸ்டிஎன் என்டர் பண்ணனே அந்த ரெசிபியன்ட் டீடைல்ஸ் வந்து ஆட்டோ ஃபுல் ஆயிருக்கும். ஓகேங்களா நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சப்போஸ் வந்து யுவர் அப்போ இங்கே உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கோட் வந்து ஐ திங்க் 8517 மொபைல் ஃபோன்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இது பண்ணிக்கோங்க. அப்போ குவான்டிட்டி வந்து 200 நம்பர்ஸ் வச்சுக்கலாம். யூனிட்ஸ் வந்து பீசஸில் வச்சுக்கலாம். வேல்யூ வந்து ஒரு 1 lakh 1 2 3 4 5 1 lakh வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி ரேட் வந்து சப்போஸ் 3 + 3 சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி உங்களுக்கு எல்லாமே 3% 3% எல்லாமே கால்குலேட் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட் இங்கே உங்களுக்கு வந்து வந்துருது. ஸோ உங்களுக்கு என்னது தமிழ்நாடு சப்ளையர் ரெசிபியன்ட். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி உங்களுக்கு இங்கே வந்துருச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பின்கோட் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோ கால்குலேட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ பட் யூ கேன் மேனுவலி சேஞ்ச் டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஓகேங்களா. இப்போ வந்து 460 கிலோமீட்டர்ஸ்னா யூ கேன் சேஞ்ச் இட் நோ இஷ்யூஸ் ஓகேங்களா. ஓகே. இப்போ பை ரோட் யூ ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் யூ ஆர் இங்கே டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி வந்து இஃப் யூ ஹேவ் த ஜிஎஸ்டி நம்பர் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டர் ஜிடிஏ நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையில்லை. பட் வெஹிக்கிள் நம்பர் வந்து நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக என்டர் பண்ணணும். ஸோ சிடிஎன் ஐ எம் என்டரிங் ஒன் வெஹிக்கிள் நம்பர் ஓகேங்களா. ஓகே ப்ரிவியூ ஓகே ஓகே இதுதான் ஓகேங்களா. சப்மிட் பண்ணிருங்க. e-way bill is generated ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த QR code. ஸோ இந்த QR code வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த என்டர் டீடைல்ஸ் ஆஃப் த இன்வாய்ஸ் என்டர் டீடைல்ஸ் ஆஃப் த e-way bill வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து டீடைல் பிரிண்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டீடைல் எல்லாமே கிடைச்சிரும். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இதில் உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த e-way bill நம்பர் வில் பி ஜென்ரேட்டட் ஃபார் யூ 12 digit e-way bill நம்பர். இதுதான் யூனிக் நம்பர் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்தராக இந்த ஸ்டேட்டஸ் ஏதாவது e-way bill கேன்சல் பண்றது ரிஜெக்ட் பண்றது வேலிடிட்டி எக்ஸ்டென்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க ஜென்ரேட் பண்ண இந்த ரிப்போர்ட்ஸ்ல நீங்க அவுட்புட் சப்ளைஸ்ல நீங்க இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணிக்கிங்க. ஸோ டேட் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த e-way bill வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வரும் ஓகேங்களா. ஓகே. ஸோ நான் ஆக்சுவலி முன்னாடியே ஒரு e-way bill நான் வந்து போட்டேன். ஸோ அதை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல்டா இருக்கிற e-way bill உங்களுக்கு இங்க வந்து வருது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் திஸ் e-way bill-னா இங்க ரிப்போர்ட்ஸ்ல போட்டு நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க e-way bill-ல போய் பிரிண்ட் e-way bill போங்க and you click here go. அவ்வளவுதான். நீங்க இங்க போய் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. டீடைல் பிரிண்ட் கொடுத்து you can take the detailed print ஓகேங்களா. okay so this is the e-way bill generation. ஸோ இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் இந்த ஜென்ரேட்டட் e-way bill நான் ஒரு டெமோக்காக தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணேன். ஸோ ஐ ஹாவ் டு கேன்சல் திஸ் ஓகேங்களா. ஸோ எப்படி கேன்சல் பண்ணுவீங்க e-way bill-ல போயிட்டு கேன்சல் ஆப்ஷன்ல போங்க. போயிட்டு e-way bill நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க.
நீங்க இவே பில் ஆக்சஸ் பண்ணா அதோட நம்பரை வச்சு தான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் பண்ணா கிவ் கேன்சல் இவே பில் கேன்சல்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான். ம். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இன்வாய்ஸ் போர்ட்டல்னு உங்களுக்கு ஒண்ணு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் போர்ட்டல்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் திஸ் இன்வாய்ஸ் போர்ட்டல் வந்து இவே பில் போர்ட்டலோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் ரீடைரக்ட் டூ த இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். உங்களுக்கு வந்து ஐஆர்பி போர்ட்டல். ஸோ உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். நெக்ஸ்ட் டாபிக் அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த வே ஹவ் யூ வில் ஜெனரேட் யுவர் இவே பில். ஓகேங்களா?